நாளைக்கு குழந்தைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்க, அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன், பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டேன். பிள்ளைங்க பார்க்கறதுக்கு முன்னால இப்பெல்லாம் பேக் பண்ணி வச்சிடறாங்க. ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துமா நாளைக்கு குழந்தைங்க பார்த்து கோயிலுக்கு போட்டுக்குவாங்க. ஆமாங்க, நாளைக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் கேக் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆமாங்க, நமக்கு யாருன்னா சந்தோஷம் கொடுத்தாங்களோ போன வாரமே பெரிய வச்சுட்டேங்க. அப்பா அப்பா குடி ரெடிப்பா. அம்மா அப்பா, இந்த வருஷம் அண்ணா புதுல ரொம்ப அழகா ஜோடிச்சிருக்கான். கிறிஸ்துமஸ் ட்ரீயும் எடுத்து வச்சு தோரணம் எல்லாம் கட்டிட்டாப்பா. அப்பா, அண்ணனுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன்ப்பா. லைட் மட்டும்தான் போடணும். என்னங்க எலக்ட்ரிஷனை வர சொல்லி நிறைய டிவி செட்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பர் ஐடியா. வெளியில உங்களை சார எனக்கு கொஞ்சம் உயரமா கட்டி லைட் போடுங்கப்பா. என்னங்க இந்த ஏரியாவிலேயே நம்ம வீட்டு சார் தான் உயரமா இருக்கணுங்க. இன்னும் வேற ஏதாவது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பலகாரம்லாம் கொடுக்கணுங்க. அப்பா, எனக்கு பிடிச்ச ரெட் கலர் ட்ரெஸ் தானே எடுத்திருக்கீங்க? ஆமாமா, உனக்கு பிடிச்ச ரெட் கலர் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். அப்பான்னா அப்பா தான். இன்னொருக்காக 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமா. ரொம்ப அழகா இருக்குப்பா. அவனுக்கு மட்டும் 3 சார். சில்ட்ரன்ஸ் கலர் ட்ரெஸ் கேட்டாலும் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ 3 ட்ரெஸ்ஸா? உனக்கும் 3 ட்ரெஸ் எடுத்துட்டு போண்டா. இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டி உன்னையும் தான் கேட்கிறேன். சந்தோஷம் தான். ஆனா என்ன ஆனா? என் ஃப்ரெண்டு ரோகிணி ரொம்ப பாவமா. அவங்க அப்பா போன வருஷம் இறந்ததால தீபாவளி கூட கொண்டாடலம்மா. அதனால என்னோட கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் அவளுக்கு கொடுக்கலாமாம்மா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா. நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேம்மா. என்ன நீமா? ஆமா, ரோஹிணி அண்ட் ராகுல் என் கிளாஸ்மேட் தான். அவங்க 2 பேரையும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்து கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நீ என்னப்பா சொல்றீங்க? இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நம்ம கூட சேர்த்து சாப்பிட வச்சு பலகாரம் எல்லாம் கொடுக்கலாம்ப்பா. நம்ம கூட லஞ்சு சாப்பிட வச்சு பலகாரம் எல்லாம் கொடுக்கலாம்ப்பா. அப்படி போடுங்க பண்ணுங்களா? சூப்பர் ஐடியா. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்களும் அதோட சேர்ந்துட்டு தலையில சொல்றீங்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கும் போது இது வேறையா? ஆமா, கிறிஸ்துமஸ் வந்து நம்மால் திருப்பி கொடுக்க இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்ததை கொடுப்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செயல் என்று கேட்டசம் கிளாஸ் படிச்சிருக்கியம்மா. ஆமாமா, ஷேரிங் டபுள்ஸ் ஃபார் ஹாப்பினஸ்மா. சரியா சொன்னீங்க கண்ணுங்களா? இதான் நான் எதிர்பார்த்தேன். ஆக மொத்தத்துல நீங்க 3 பேரும் ஒரே கட்சி. நான் மட்டும் வேணும்னு சொல்ல போறேன். நானும் கிறிஸ்துமஸ் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ராகுல் அம்மா கீதாவை எனக்கும் தெரியும். நானே அவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இப்பவே கூப்பிடுறேங்க. சரி வாங்க போகலாம். சொல்லவே மறந்துட்டேன், நாளைக்கு நம்ம எல்லாரும் லஞ்சுக்கு வெளியே போறோம். ஓகேவா? பாபு ஓகேப்பா. எல்லாருக்கும் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமாப்பா? தட்ஸ் சஸ்பென்ஸ். அதுக்கான எல்லா வேலையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். கிறிஸ்மஸ் அங்கிள் ஆன்டி ஆனி ஆல்போ, உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். வாராவு, இது உனக்கு ரொம்ப பிடித்த பரிசு. பிரிச்சு பாரு. ரொம்ப நல்லாவே இருக்குடா. ரொம்ப சந்தோஷம்டா. ரோகிணி, இதை எடுத்துக்கோ, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆனி. உனக்கு ப்ளூ கலர் தானே ஃபேவரட்? ஆமா, ரொம்ப நன்றி அங்கிள் ஆன்டி. டிராவல் அண்ணா கோச்சுக்காதீங்க, இது உங்களுக்கு தான். எனக்குமா கிரீடா, எப்படி என்ன சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நமக்குள்ள என்ன? உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறதே தெரியல. பண்டிகை சந்தோஷத்தை இன்னைக்குதான் என் பிள்ளைங்க முந்தில பாக்குறேன். தேங்க்ஸ் அங்கிள் ஆன்டி. இன்னைக்குதான் அம்மா முகத்துல இவ்வளோ சந்தோஷத்தை பாக்குறோம். பார்த்தாயா நீடா, இந்த பசங்களுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கிறது முக்கியம் இல்ல, அதை சுற்றி யார் இருக்கிறாங்கதான் முக்கியம். ஆமாங்க, கிறிஸ்துமஸ் என்பது நம்முடைய பரிசுகளை திறப்பதை விட நம்முடைய இதய திறப்பில் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்துகிட்டேங்க. வாங்க, ரொம்ப நேரமாச்சு, எல்லாரும் சாப்பிட போகலாம். இல்ல கையில கொஞ்சம் பலகாரத்தை எடுத்துக்கோமா? சரிங்க.
ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுல உங்களால இன்றைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு மதிய உணவுடன் உங்க வீட்டு பரவாயில்ல கிடைத்திருக்கிறது. அதோடு உங்க குழந்தைகள் அமர்ந்து சாப்பிடுவது எனக்கு முக்கிய மகிழ்ச்சி. இதை வெளிப்படுத்தும் விதமா இயேசு கிறிஸ்து பிறப்பை காட்சிப்படமாக வாங்க பார்க்கலாம். கிறிஸ்து பலனை தரிசிக்கலாம். அப்பா ரொம்ப நன்றிப்பா. எதுக்குமா? இந்த குழந்தைங்க இல்லத்துக்கு எங்களை அழைத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, அந்த குழந்தைகளுக்கு நாம் உணவு பரிமாறின போது அந்த குழந்தையின் முகத்திலே ஆமாங்க, பகிர்வு பகிரலாம் என்பதை நான் நேரடியாகவே கண்டுகொண்டேங்க. வீட்டு ஆதாரத்தில் குறை காணும் வேண்டுதல்களை விட இவர்கள் தரும் சந்தோஷம் மனநிலையும் உண்மையாக தோன்றுதுங்க. Dear students, Christmas is an encourage of kindness and generosity as we extend our hearts to those in need. Let us cherish the moment, spend together, embrace the spirit of giving and look forward to the blessings of coming year. கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, மகிழ்ச்சி மற்றும் பகிர்வின் பண்டிகை. இது நம் இதயத்திலிருந்து இரக்கத்தையும் அன்பையும் பகிரும் நேரம். பகிரும் நேரம் உங்கள் குடும்பத்தினர்களோடு நண்பர்களோடு அன்பு மகிழ்ச்சியாகிய பாரதிய சிறு மதிப்பீடுகளை பகிர்தல் வேண்டும்.